சார், நீங்க பல்வேறு ஊடக நிகழ்ச்சிகள்ல விவாதத்துல கலந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் வந்துட்டு தாக்கியதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பிஜேபியோடைய எதிர்ப்பு 2 பேர் அறிவிக்கை கொடுத்ததோட நின்றது துர்பாக்கியம். எஸ்ஜே சூர்யாவை அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எஸ்ஜே சூர்யா 2 தலைமுறையாக அரசியல்ல இருக்கிறவர். அவருக்கு இளைஞர் அணியில் வேற இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவரை அடிச்சிருவேன் அல்லது மிரட்டுவேன், மிரட்டுட்டு திமுகவை பேசும்போது குறுக்கிட்டால் இதுதான் நடக்கும்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு? தமிழன் பிரசன்னாவோ சரவணனோ அல்லது மனுஷபுத்திரனோ அவங்க இல்லை, செந்தில்வேலுங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்றாரு. இந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அதை பிஜேபி சும்மா பார்த்துட்டு இருக்குங்கிறதே எனக்கு வேதனையா இருக்கு. சூர்யா திரும்ப மேடைக்கு வருவார், திரும்ப பேசுவார், அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களோட நிலைமை என்ன? இப்போ என்னை ஒரு 6 தொலைக்காட்சி கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஆள் மேலே கை வச்சா மேட்ச் சின்ன 1000 பிரச்சனை இருக்கு, அப்போ இவனை ஒதுக்கிடுவோம், இப்படி தான் என்கிட்ட டீல் பண்ணிட்டாங்க. இவரே டேஷ் அரசியல்னு தான் போடுறாரு. மதசார்பற்ற அரசியல்னு போட்டால் இன்னொரு மதம் அங்கே பிரச்சனைக்கு வந்துடும். இவரே டேஷ் அரசியல் போடுறாரு, பீப் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஐயா. திருப்பரங்குன்றம் பற்றி ஒரு கிறித்துவர் புத்தகம் வெளியிடுறாரு. அதை முதலமைச்சர் வெளியிடுறாரு. ஒரு நீதிபதியை பற்றி கேவலமான வார்த்தைகளோடு புத்தகம் வருது. அந்த புத்தக கண்காட்சியில் விற்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிற இடத்துல செந்தில்வேல் கோவப்படுறாரு. அவரை மடக்கிட்டாங்க, அவருக்கு பொறுக்கல, தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. பாவம், அவரும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ராத்திரி 11 மணிக்கு மேல ட்ரால் பண்ணி போடுவார். ரவியை மடக்கி விட்டேன், ரவி என்னுடைய வாதத்தில் மடங்கி விட்டாரெல்லாம் போடுவார். பாவம், நானும் சொல்வேன், அதை இங்கேயே பண்ணீங்கன்னா சௌரியமா இருக்கும், உங்க சேனல் ஏன் பண்றீங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி ஆள் செந்தில்வேல்ஜி. ஆனால் அவரால் தைரியமா அதை பண்ண முடிஞ்சிருக்குன்னா எவ்வளவு நொந்து போயிருக்காங்கிறத பாருங்க. ஆனா பிஜேபி ஏதோ ஒன்று செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு. மும்பை மாநகராட்சி தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் ஈடுபட்டு இருந்தாரு. அங்க ராஜ் தாக்கரே அவர் தமிழர்களுக்கும் இங்கே மும்பைல என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் அவர் விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறது? இல்லைங்க, இது முன்னாடி பீகாருக்கும் பண்ணது தாங்க. அதாவது ராஜ் தாக்கரேவுடைய அப்பா காலத்துல இருந்து அரசியல்ல இருக்கிறவங்க, நான் சொல்றது மூத்த தாக்கரேவுடைய அப்பா காலத்துல இருந்து அரசியல்ல இருக்காங்க. இது 3வது தலைமுறை அவங்க அரசியல்ல இருக்கிறது. இவங்க ஏற்கனவே மும்பைக்கர் மேட்டரை கொண்டு பீகாரிகள் ஆட்டோ ஓட்டக்கூடாது, இங்க மும்பைக்கர் மட்டும்தான் வாழணும் மும்பைல அப்படின்லாம் பேசினவங்க தான். சீமான் ஒரு சின்ன யூனிவர்சிட்டினா அது கொஞ்சம் பெரிய யூனிவர்சிட்டி, அவ்வளவுதான் மேட்டர். இது நடந்து கொண்டு தான் இருந்தது. அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல நான் போனா தமிழனுக்காக தான் பேசுவேன், இந்தியன் தான் நான். ஆனால் நான் பார்த்தாலே நீ தமிழன் மாதிரி தானே பேசணும்னு வரும். அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. உடனே நீங்க வந்துருவியா, உன்னை நான் வெட்டிடுவேன் அப்படின்னா, இங்க இருக்கிற திமுக வெட்டுறேன்னு சொன்னதுக்கே அண்ணா சாலைக்கு வரேன்னாரு. இன்னி வரைக்கும் அவங்க நிக்கல. டிஆர் பாலு மானம் போச்சுன்னு கேஸ் போட்டாரு, அவருக்கு கோர்ட் பக்கமே வரல. இதையெல்லாம் பார்த்த அண்ணாமலைக்கு மும்பைல போய் பாக்குறதுக்கு தெரியாதா? இப்ப தேமுதிகவுடைய டிமாண்ட் என்னவா சார் இருக்கு? 30 சீட்டு வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும்னு கேட்கறாங்களா? ஏங்க, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, ஒரு மாநாட்டில் அறிவிப்போம்னு சொன்னாங்க. அப்புறம் மாநாடு நடந்தது. வடிவேலு காமெடியை நான் உங்களுக்கு சொன்னேன். கட்டசி அடிச்சு கேட்பாங்க, அப்ப கூட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சொன்னேன். அதை ரசிச்சுட்டு போங்க. நீங்க எது கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க? அதுல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து வச்சுட்டு வஞ்சனையா பண்றாங்க. இங்க ஒரு 40 கேட்டு, அங்க ஒரு 50 கேட்டு, அங்க ஒரு 60 கேட்டிருப்பாங்க. போன தேர்தலில் இம்ரான்கான் கிட்ட போய் சீட்டு கேட்டாங்க. அவர் இல்லைங்க, நான் பாகிஸ்தானு, இங்கெல்லாம் நீங்க சீட்டு கேட்க கூடாது, எனக்கே சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியலன்னு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தாங்க. இவங்க அரசியல் புரிய மாட்டேங்குது. தேமுதிகவுடைய அரசியல், விஜயகாந்த்ங்கிற ஒரு மாமனிதர் உண்மையிலே தன்னால மேல வந்தவர், பணத்தோட தான் திரைக்கு வந்தவர். திரைக்கு பணம் சம்பாதிச்சவர் இல்லை, அவ்வளோ பெரிய மனுஷன். அந்த மனிதன் இந்த அண்ணாமலை இம்ப்ரெஸ் பண்ணவர். அண்ணாமலை விஜயகாந்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதர். அவரை போய் இப்படி கொண்டாந்து இறக்கி விடுறீங்க. திமுகவுக்கும் போகலாம். அப்போ ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆர் வீரப்பனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? திண்டுக்கல் பெரியசாமிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பேசினா ஒரு ரூட்ல போய் கரெக்டா கொண்டு வர வேண்டாமா? அதிமுக சார்ந்த நபர்கள் எல்லாருமே தாவேகா பக்கம் கவனம் செலுத்துறாங்களே, எப்படி பாக்குறீங்க சார்? கவனம் யார் செலுத்துறா? ஓபிஎஸ் போகிறாரு, செங்கோட்டையன் போவார், டிடிவி போவாருங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெளிவாக சிம்டம் ரீடிங் தெரியும், அதுதான் நடக்க போகுது. ஆனால் இப்போ என்டிஏ எடுத்திருக்கிற முயற்சியில் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் என்டிஏல நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம், நீங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு எடப்பாடிக்கு புரிய வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புரிய வச்சுருப்பாங்கங்கிற வார்த்தையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன். இந்த பாருங்கள், தவறான ரூட்டில் போகாதீங்க, விஜய் திமுக வாக்கு மட்டும்தான் பிரிப்பாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது வேறு விதமான போயிட்டு இருக்குது, நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படை சொல்லியிருப்பான். அதிமுகவில் சேர்த்துக்காததும் எடப்பாடி ஐயாவுடைய முடிவு. பட் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் கோல் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அல்லது ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், எல்லாருமே திமுகவை ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க.
பண்ணிட்டு அதுக்கு தானே அவர் காங்கிரஸ் அனுப்பிச்சுட்டு அந்த 25 சீட்டை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமான்னு ஸ்டாலின் பார்க்குறாரு. பண்ணுவாங்க. ஆனால் தேர்தலில் மட்டும் ஒரே ஒரு அதிசயம் நடக்கும். இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா தெரியும் என்ன மாற்றம் செய்யப்படுது. அதிசயம் நடக்கும்போது பார்த்துக்கோங்க. ஆண்டவன் நம்ம என்கிட்ட சொல்லிட்டா செய்கிறான். விஜயோட முடிவு வந்துட்டு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மசாலா தனி விஜய் முடிவை மாற்றுறது முக்கியம் இல்லைங்க. அவருடைய ஆரம்பத்தை தான் அவர் மாற்றணும். அவருடைய ஸ்டார்டிங்கை தான் இப்போ அவர் மாற்றணும். அவர் எதுக்கு முடிக்க போகிறோம்? அவர் கட்சி தொடங்கிட்டாரு. அவருக்கு இன்னும் பெரிய ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 3 தேர்தல் வரைக்கும் தெளிவாக தாக்கு பிடிப்பார். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அவருடைய ஆரம்பம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அது பிஜேபிக்குள்ளே வரணும்னு நம்ம சொல்லலை. ஒரு கூட்டணியை தெளிவாக அமைச்சிட்டு வாங்க. அரசியலுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயம் அல்ல. இவங்களாம் 60 வருடமாக பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. எப்படி வேண்டுமானாலும் மடை மாற்றுவாங்க. கருணாநிதி ஐயாவுக்கும் திமுக முப்பெரும் தலைவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆண்டவன் எங்கேயோ வந்து அண்ணாதுரை ஐயாவை தூக்கிட்டு போயிடுறான். எம்ஜிஆர் உள்ளே வர்றாரு. சம்பந்தமே இல்லாமல் கருணாநிதி வர்றாரு. மன்னராட்சி 13 குறுநில மன்னர். எவ்வளோ பெரிய மேட்ரு இது. சும்மா நடக்குமா? விஜய்க்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? 10 நாள் வந்துட்டு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? மோடி அவர்கள் வந்துட்டு தமிழகம் வரப்போகுது நடக்க போதா? எப்படி? இதை பாருங்க, நல்லவங்க வந்தால் தான் அதிசயம் நடக்கும். அது வேற விஷயம். பட் நீங்கள் வந்து நான் எதை வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவும் நடக்கும்னு சொன்னனோ அந்த நடக்கும்ங்கிறது வந்து இன்னொரு 10 நாளில் நடந்தால் தானே உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருந்திருந்ததுன்னா இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். எங்கேயோ ஒரு முட்டு போய் தடுக்குது. விஜய்க்கு ஆண்டவன் ஏதோ ஒன்றத்தை சொல்கிறான், இல்லை நீ கரெக்டாக போகல, கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா நல்லது நடக்க போகுது. அவ்வளோதானே. இப்போது ஒரு அரை மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டாக வந்ததுனால எல்கே அத்வானியை நம்ம காப்பாற்றினோம். 54 பேரை பலி கொடுத்தோம். அந்த அரை மணி நேரம் ஃப்ளைட்டு லேட் ஆகுதுங்கிறது யார் முடிவு பண்ணுது? அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன். வேறு எதுவுமே இல்லை.